வரையறு பாலிங் முறைப்படி ஒரு படிகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை மின்சுமை உடைய அயனிகளின் ஆரங்களை எவ்வாறு கணக்கிடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அயனி ஆரம் ஒரு அயனியின் அணுக்கருவின் மையத்திற்கும் அவ்வயனியின் எலக்ட்ரான் திரள்முகில் மீது அதன் அணுக்கருவால் கவர்ச்சி விசையினை செலுத்த இயலும் தூரத்திற்கும் இடையிலான தொலைவு அயனி ஆரம் எனப்படுகிறது. இல்லையா, அயனி ஆரம் என வரையறுக்கப்படுகிறது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அயனியினுடைய அணுக்கரு இருக்கா, அந்த அணுக்கருவுக்கும் எலக்ட்ரான் திரள் முகில் அப்படின்னா இணைதிறன் கூட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு தான் அயனி ஆரம். ஓகேவா, ஸோ அது எவ்வளவு கவர்ச்சி விசையை செலுத்த முடியுமோ அதுதான் அந்த அயனியின் ஆரம். ஓகேவா, எஸ் கவனிங்க, நம்ம சாதாரணமாக ஒரு அயனியை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. ஸோ அப்போ சிஏ அப்படிங்கிற ஒரு படிகத்தை எடுத்துக்கிறோம். அந்த சிஏ படிகத்தில் என்னென்ன அயனிகள் இருக்குன்னா ஒற்றை மின்சுமை உடைய அயனிகள் இருக்குது, சி ப்ளஸ் ஏ மைனஸ். இந்த சிஏ படிகத்தில் சி ப்ளஸ்ங்கிற ஒற்றை மின்சுமை உடைய நேரயனியும் ஏ மைனஸ் அப்படிங்கிற ஒற்றை மின்சுமை உடைய எதிரயனியும் இருக்குது. ஓகேவா, இப்போ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், சி ப்ளஸ் அப்படின்ட்டும் சி ப்ளஸ்ன்னு நேரயனியும் ஏ மைனஸ்னு எதிரயனியும் இருக்குது. ஓகேவா, இரண்டு அயனிகள் கொண்ட சிஏ படிகத்தை எடுத்துக்கிறோம். ஓகேவா, சரி, இந்த இரண்டு அயனிகளின் அணுக்கருவுக்கு இடையே உள்ள தொலைவு தான் பிணைப்பு நீளம் அல்லது அணுக்கருவிடை தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மின் அயனி மற்றும் எதிர்மின் அயனிக்கு இடையே உள்ள அந்த அணுக்கருவிற்கும் நேரயனியின் அணுக்கருவிற்கும் எதிரயனியின் அணுக்கருவுக்கும் இடையே உள்ள தொலைவு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், போட்டிருக்கிறேன், ரெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் நடுவில், அதுதான் என்னென்னு அணுக்கரு இடை தூரம். அயனியின் அணுக்கரு இடை தூரம் அல்லது நேரயனியின் அணுக்கருவிற்கும் எதிரயனியின் அணுக்கருவிற்கும் இடையே உள்ள தொலைவு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அல்லது இடைப்பட்ட தொலைவுன்னு சொல்லலாம். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ், இதை தான் இங்கே போட்டிருக்கிறோம். அடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்டினுடைய நேரயனி, இது நேரயனி, இது எதிரயனி. ரெண்டுடைய ஆரம் என்னென்னா இதிலிருந்து இது வரைக்கும். ஓகேவா, கவனிங்க, இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது நேரயனியின் அயனி ஆரம், இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது எதிரயனியின் ஆரம். நேரயனியின் ஆரம் ப்ளஸ் எதிரயனியின் ஆரம்னு போட்டால் அதுதான் இரண்டு அயனிகளின் அணுக்கருவுக்கு இடைப்பட்ட தொலைவு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் இடைப்பட்ட தொலைவு. இரண்டு அயனி ஆரங்களின் பாருங்க, இரண்டு ஆர்சி ப்ளஸ் ஆர்ஏ மைனஸ், இரண்டு அயனிகளின் ஆரங்களின் கூடுதல் தான் என்னன்னா கூடுதல் சீக்வல் டு இரண்டு அயனிகளின் அணுக்கருவிற்கு இடைப்பட்ட தொலைவுக்கு சமம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, பாருங்க. ஸோ இப்போ நேரயனி எதிரயனி ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அணுக்கருவுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைப்பட்ட தொலைவு தான் டிசி ப்ளஸ் ஏ மைனஸ். இந்த டிசி ப்ளஸ் ஏ மைனஸுங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா இது அயனி கருவிடை தூரம். அயனி கருவிடை தூரம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இரண்டு அயனிகளின் ஆரங்களின் கூடுதலுக்கு சமம். ஆர் சி ப்ளஸ் ஆர் ஏ மைனஸின் கூடுதலுக்கு சமம். ஆர் சி ப்ளஸ் ஆர் ஏ மைனஸின் அயனிகளின் கூடுதலுக்கு சமம் தான் சி ப்ளஸ் பாண்ட் ஏ மைனஸ். ஓகேவா, இதுதான் சமன்பாடு 1. ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இரண்டு அயனிகளின் அணுக்கருவிற்கு இடைப்பட்ட தூரம் அயனி இடை தூரம், அயனியில் இருக்கக்கூடிய அணுக்கரு இடை தூரம் ஆர் டிசி ப்ளஸ் பாண்ட் ஏ மைனஸ். அது எதுக்கு சமம்னா ஆர்சி ப்ளஸ் ஆர் ஏ மைனஸுக்கு சமம். நேரயனி மற்றும் எதிரயனிகளின் ஆரங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு போட்டோம். சரி, நெக்ஸ்ட் கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நேரயனி பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்குற டிசி ப்ளஸ் ஏ மைனஸ், டிசி ப்ளஸ் பாண்ட் ஏ மைனஸுங்கிறது என்னென்னா நேரயனி சி ப்ளஸின் அணுக்கருவிற்கும் மற்றும் எதிரயனி ஏ மைனஸின் அணுக்கருவிற்கும் இடைப்பட்ட தொலைவு. ஓகேவா, நேரயனி சி ப்ளஸின் அணுக்கருவிற்கும் எதிரயனி ஏ மைனஸின் அணுக்கருவிற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் டிசி ப்ளஸ் பாண்ட் ஏ மைனஸ். ஆர் சி ப்ளஸ் அப்படிங்கிறது நேரயனியின் ஆரம்.
ஆர் சி ப்ளஸ்ங்கிறது நேர் அயனியின் ஆரம். ஆர் ஏ மைனஸ் அப்படிங்கிறது எதிர் அயனியின் ஆரம். ஓகேவா? சரி, இப்போ நேர் அயனி மற்றும் எதிர் அயனியின் ஆரமானது ஓகேவா மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பின்படி அவ்வயனியின் மீது செலுத்தப்படும் செயலறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் அமையும். மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பின்படி நேரயனி மற்றும் எதிரயனிகளின் மீது செலுத்தப்படும் செயலறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் அமையும். எது? ஆரம். நேரயனி மற்றும் எதிரயனியின் ஆரமானது அவ்வயனிகளின் மீது செலுத்தப்படும் செயலறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் அமையும். ஓகேவா? கீழே போட்டிருக்கிறோமா பாருங்க. வாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பின்படி நாம் இந்த நேரயனி மற்றும் எதிரயனிகளின் ஆரமானது அதன் மீது உள்ள நிகர அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஆர்சி ப்ளஸ் அப்படிங்கிறது அந்த நேர் அயனியினுடைய அயனி ஆரமானது அந்த நேர் அயனியின் செயலர் அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். ஆர்சி ப்ளஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இசட் ஸ்டார் செயலுறு இசட் ஸ்டார் செயலுறு சி ப்ளஸ். ஓகேவா? எஸ். அதே மாதிரி ஏ மைனஸுக்கு போடுறோம். ஏ மைனஸுங்கிறது எதிரயனியின் ஆரமானது எதிரயனியின் செயலர் அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். ஓகேவா? எஸ். 2 3 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2ஆல் 3 வகுக்கிறோம். 2வது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் வகுத்தா 1/Z ஸ்டார் நேரயனி டிவைடட் பை 1/Z ஸ்டார்னா செயலுறு எதிரயனி. இப்போ மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இந்த கீழே இருக்கிற இந்த டேர்ம் அந்த சைடு வந்துச்சுன்னா மேலே வந்துடும். இசட் ஸ்டார் ஏ மைனஸ் டிவைட் பை 1ன்னு மாறிடும். அப்போ ஆர் சி ப்ளஸ் டிவைட் பை ஆர் ஏ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்டார் ஏ மைனஸ் டிவைட் பை இசட் ஸ்டார் சி ப்ளஸ். அப்போ நேரயனியின் ஆரம் எதிரயனியின் ஆரம் நேரயனி மற்றும் எதிரயனியின் ஆரத்தின் விகிதமானது எதிரயனியின் செயலர் அணுக்கரு மின்சுமை மற்றும் நேரயனியின் செயலர் அணுக்கரு மின்சுமையின் வகுத்தலுக்கு சமமாக இருக்கும். ஓகே, அப்போ ஆர்சி ப்ளஸ் டிவைட் பை ஆர் ஏ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு நேரயனியின் ஆரம் டிவைட் பை எதிரயனியின் ஆரம் ஈக்குவல் டு எதிரயனியின் செயலர் அணுக்கரு மின்சுமை டிவைட் பை நேரயனியின் செயலர் அணுக்கரு மின்சுமை. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?